வெல்கம் டு சக்திஸ் கிச்சன். இன்றைக்கி கொள்ளு பருப்பு எப்படி கடையிறதுன்னு பார்க்கலாங்க. கொள்ளு பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். வேக வச்சுட்டு குக்கரில் ஒரு 3 விசில் விட்டு வேக வச்சு அது கூட தேவையான அளவு உப்பும், புளி ஊற வச்ச புளி, இந்த அளவுக்கு புளியும் நாரெல்லாம் இல்லாமல் எடுத்துகிட்டு இதில் சேர்த்து வச்சுருக்கேங்க. இப்போ இதை எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு குழிக்கரண்டி அளவு செக்கில் ஆட்டின கடலெண்ணெய் சேர்த்துருக்குறேங்க. இது நல்லா காஞ்ச உடனே 1 ஸ்பூன் கொத்தமல்லி, 1 ஸ்பூன் ஜீரகம் ரெண்டையும் எடுத்து வச்சுருக்கேன். இதை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது நல்லா பொரிஞ்சு வரணுங்க, ஆனால் கரிஞ்சிடக்கூடாது. இது இப்படி நல்லா பொரிஞ்ச உடனேவும் சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயம், 3 வரமிளகாய், 3 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்துடலாம். நல்லா வதக்கி விடலாங்க. நல்லா வதக்கி விட்டுட்டு வதங்கட்டும். நல்லா கொள்ளு பருப்பு மண் சட்டியில் கடையும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். கொள்ளு வேக வைக்கும்போது 1 ஸ்பூன் விளக்கெண்ணெய், கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து வேக வச்சுக்கலாம். இன்றைக்கி நான் மஞ்சத்தூள் போடலை, அப்படியே தான் 3 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். கொள்ளு பருப்பு நான் தனியாக வடித்து வச்சுருக்குறேங்க, ரசத்துக்கு கொஞ்சம் சேர்த்துக்கலான்ட்டு. இது நல்லா வணங்கட்டும். வணங்கினதுக்கப்புறமா ஒரு தக்காளியை நல்லா கொஞ்சமாக ரசத்துக்கு வேக வச்சேன், அதில் கொஞ்சம் எடுத்து மசிச்சுருக்குறேங்க. மசிச்சு அதையும் இதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கொள்ளு பருப்பு அடிக்கடி சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு. வெயிட் லாஸ் பண்ணுறவங்கெல்லாம் வாரத்தில் 1 நாள் 2 நாள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் காலையில் கவுனி அரிசி சூப் மிக்ஸ் குடிக்கிறேங்க. அதுலேயும் கவுனி அரிசி, கொஞ்சம் பாசிப்பருப்பு, கொள்ளு, மிளகு, ஜீரகமெல்லாம் போட்டு வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். அது டெய்லி மார்னிங் குடிச்சிக்கிறது. இது நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ உப்பு, புளி எல்லாம் இதிலையே சேர்த்துருக்கோம். கொள்ளு பருப்பு இதில் சேர்த்து விட்டுறலாங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்துட்டு தண்ணி பத்தாத மாதிரி இருக்குது. நான் ரசத்துக்கு எடுத்து வச்ச தண்ணியில் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். கலந்து ஊற்றிடுங்க. உப்பு, புளி ஃபஸ்ட்டே சேர்த்துருந்தோம். இது நல்லா மண் சட்டியில் நல்லா கொதித்து வேகும்போது அவ்வளோ மணமாக இருக்குங்க. இறக்கி வச்சு மத்து வச்சு தான் கடையணும். சில பேர் மிக்சியில் போட்டு எடுப்பாங்க. அதை விட மத்து வச்சு கடைஞ்சிங்கன்னா கடைய கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் கடைஞ்ச டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆட்டாங்கல் இருந்ததுன்னா ஆட்டி எடுத்தாலும் நல்லாயிருக்கும். நல்லா வேகட்டுங்க. இந்த சைடு கோவக்காய் பொரியல் செய்கிறதுக்கு வச்சுருக்கேன். கோவக்காய் பொரியலுக்கு எண்ணெய் சேர்த்துட்டேங்க. எண்ணெய் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் கடுகு, கடுகு பொரிஞ்சதுமேவும் கொஞ்சம் வெங்காயம், பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கிறேங்க. அதையும் சேர்த்து நல்லா வணக்கிடலாம். கொள்ளு பருப்புக்கு யூஸ்வலாக கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு தான் பண்ணுவேன். இன்றைக்கி கோவக்காய் நிறைய இருந்தது. இது பழுத்துருச்சுன்னா வேஸ்ட்டாக போயிடும்னு அதை செஞ்சிட்ருக்கேங்க. இப்போ கோவக்காவை இதில் சேர்த்துடலாம். கொஞ்சம் நல்லா வணங்கினதுக்கப்புறமா கோவக்காவை இதில் சேர்த்துக்கலாம். கோவக்காய் சுகருக்கு, ப்ரெஷருக்கெல்லாம் ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறதுனால அடிக்கடி வாங்கி சேர்த்துக்கிறதுங்க. காய்கறியில் தான் நம்ம கொஞ்சம் உடம்ப நல்லா வச்சுக்க முடியும். காய்கறி, பழங்கள், இந்த மாதிரி தானியங்கள், கொள்ளு, முளை கட்டின பச்சை பயிறு இதெல்லாமே வாரத்தில் 1 நாள் சேர்த்துக்கணும். நல்லா ஒரு வதக்கி விட்டுட்டுங்க. இதில் நான் ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கேன்
இந்த கோவக்காய்க்கு தேவையான உப்பு, வீட்டில் அரைச்ச சாம்பார் தூள், மஞ்சள் எல்லாமே தேவையான அளவு எடுத்து வச்சுருக்கேன். பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கோம், அதனால் சாம்பார் தூள் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும். இதையும் போட்டு நல்லா கலந்து விட்டுறலாங்க. நல்லா கலந்துட்டு கோவக்காய் வந்து நல்லா வேகணுங்க. குக்கரில் ஒரு விசில் விட்டு செஞ்சால் அந்தளவுக்கு டேஸ்ட் இல்லைங்க கோவக்காய். அதனால் வடச்சட்டிலேயே நல்லா வேகட்டும்னு தண்ணி ஊற்றி வேக வச்சாச்சு. இது நல்லா வெந்ததுக்கப்புறம் நல்லா வதக்கிட்டுங்க, தண்ணி எல்லாம் சுண்டுனதுக்கப்புறமா தேங்காய் நிறைய துருவி போட்டு எடுத்தோம்னா சூப்பரான கோவக்காய் பொரியல் ரெடி. இந்த பக்கம் கொள்ளு பருப்பும் ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த சமையல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.